அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நோன்பு நோக்கக்கூடாத நாட்கள் எத்தனை, அவை யாவை? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு நோற்பது என்பது மிகச்சிறந்த காரியம். எனவே இந்த நோன்பை எப்பொழுது வேண்டுமானாலும் நூற்றுக்கொள்ளலாம் என்று ஒருவர் முடிவு செய்ய முடியாது, முடிவு செய்யவும் கூடாது. ஏனென்றால் வருடத்தில் குறிப்பிட்ட 5 நாட்களில் நோன்பு நோற்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி பேசும் பொழுது, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், ஆக மொத்தம் வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு நோற்பதை தடை செய்திருக்கிறார்கள். புகாரி ஹதீஸ் எண் 1990, முஸ்லிம் ஹதீஸ் எண் 1920 ஆகிய இரண்டும் இதற்கான ஆதாரங்களாக விளங்குகின்றன. எனவே ஒருவர் வருடம் முழுவதும் நோன்பு வைக்கலாம் என்று ஆசைப்படுவதோ முயற்சிப்பதோ தவறு. இந்த 5 நாட்களில் நோன்பு நோற்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இதை புரியாத சிலர் பெருநாள் தினத்தன்று நோன்பு நோற்பது கூடுதல் நன்மை தரக்கூடியது என்ற எண்ணத்தில் பெருநாள் அன்றும் எதையும் சாப்பிடாமல் நோன்பாளியாகவே தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இது இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாம் சொல்லித்தராத, மேலும் இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிரான ஒரு செயல். எனவே இவர்கள் தங்களுடைய இந்த நடவடிக்கைகளில் இருந்து வெளியேற வேண்டும். இதுவே மார்க்கத்தின் வழிகாட்டுதல். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.